இங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வீட்ல அவங்க பொண்ணுக்கு பர்த்டேனால கேக்னா வெட்டி செலிப்ரேட் பண்ணி அந்த கேக்கை எடுத்துட்டு போய் பக்கத்து பணக்கார வீட்ல கொடுத்து ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிடுறாங்க. அதே மாதிரி இந்த பணக்கார வீட்லயும் பர்கர் நான்வெஜ்னு சமைச்சா இந்த மிடில் கிளாஸ் பக்கத்து வீட்ல போய் கொடுத்து ரெண்டு குடும்பமும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு நாள் இந்த பணக்கார வீட்ல ஒரு மீனை எடுத்துட்டு வந்து எங்க ஃப்ரிட்ஜ்ல இடம் இல்ல, அதனால அம்மாட்ட சொல்லி இந்த மீனை ஃப்ரிட்ஜ்ல வைக்க சொல்லுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா இந்த குட்டி பொண்ணு அதை எதையுமே சொல்லாதனால அவங்க அம்மாவும் நமக்கு சமைக்க தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சு அதை சமைச்சு அவங்க குடும்பமே சாப்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பணக்கார வீட்டு லேடி வந்து நான் கொடுத்த மீனை ஃப்ரீசர்ல இருந்து வெளியில வைங்க, நான் ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதெல்லாம் கேட்கிற இந்த அம்மாக்கு ஒண்ணுமே புரியாம நம்ம தான் தெரியாம அந்த மீனை சாப்பிட்டோமான்னு ரொம்ப பயப்படுறாங்க. இதனால அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி காசை வாங்கிட்டு மார்க்கெட்டு போய் அவங்க கொடுத்த மீன் மாதிரியே ஒரு மீனை வாங்குறாங்க. அந்த மீனோட விலைய பார்த்தா 3000 ரூபாய். அவ்வளவு காசு நம்மள்ட்ட இல்லாதனால அவங்களோட மோதிரத்தனை அடகு வச்சு அந்த மீனை வாங்கிட்டு வந்து அந்த பணக்கார லேடி கிட்ட தராங்க. அந்த மீனை அந்த பணக்கார வீட்டுல நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடுவாங்களேன்னு பார்த்தா அந்த மீனை தவிர மத்த எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இந்த சமைச்ச மீனை அடுத்த நாள் மீதி இருக்கேன்னு வேஸ்டா குப்பையில தான் கொட்டுறாங்க.